இன்னொருத்தர் பண்ண முடியாது. அந்த தபசு அவனை காப்பாத்தல. ராவணனுடைய அக்னிஹோத்திரம் ராவணனை காப்பாத்தலை. சிசுபாலன் போட்டுட்டு இருந்த பூனல் சிசுபாலனை காப்பாத்தல. எம்பெருமானோட சம்பந்தம் இல்லை, பொது விஷயம். சம்பந்தம் ஏற்படுத்துறதுங்கிற சம்ஸ்காரம் உண்டு இல்லையா? அது இஷ்டப்பட்டா நாய்க்கு கூட பண்ணலாம், மாட்டுக்கு கூட பண்ணலாம். இஷ்டப்பட்டா லோகத்துல யாருக்கும் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணலாம் என்கின்ற பகவத் சாஸ்திரம் பிரமாணம். பகவத் சாஸ்திரத்தை எடுத்து இந்த பிரமாணத்தினால எல்லாரையும் பாகவதாளாக ஆக்கி அவ்வளவு பேரிடத்திலையும் கருணைய வருஷிச்சு பாகவதாள யார் யாரெல்லாம் ஒதுக்கி, உனக்கு கிடையாதுடா போடா, உனக்கு வேதம் கிடையாது, உனக்கு யாகம் கிடையாது, நீ போ அப்படின்னு விலக்கி வச்சிருந்தவாள் இல்ல, வாப்பா வா உள்ளவா, பெருமாள் நமக்கு சொந்தம் அப்படின்னு தயைக சிந்தோ அவ்வளவு பேரையும் கூட்டு எல்லாரும் யாரும் உத்தரவு. உடனே அடுத்தபடி இந்த பக்கம் திரும்பி ஸ்ரீ விஷ்ணவா இருக்கா இல்லையா, உத்தரவு. அவள் ஏதாவது பக்கப்படி பழைய ஜாதி எல்லாம் நீ சொன்ன தொலைஞ்சு போயிடுவேன். முதல்ல அபசாரம் அதுதான். ஒரு பாகவதனை பார்த்து நீ என்ன ஜாதின்னு கேட்கறது தான் முதல் அபசாரம். இந்த தாராள புத்தி ராமானுஜனை தவிர யாருக்கும் வராது. இந்த தாராள புத்தி, இந்த புத்தியினாலே அவர் அவ்வளவு பேர்களையும் ஆட்கொண்டு ஒரே பாகவத கூட்டமாக ஆக்கி ஒரு 12,000 ஸ்ரீ விஷ்ணவர்கள் எத்தனை யதிகள் இருந்தா அப்படின்னு கணக்கு கொடுத்துட்டா. எத்தனை பாகவதாள் இருந்தான்னு நானும் தேடி தேடி பார்த்தேன், கணக்கு கொடுக்கல. கொடுக்காதுக்கு காரணம் பாகவதாள அலட்சியம் விட்டான்னு இல்ல, எண்ணிக்கைக்கு அடங்க. இன்னைக்கும் பாகவதாள் தான் அப்படி இருக்கா. அப்படி ஒரு பாகவதாளுடைய கூட்டத்தை அப்படி அத்தனை பேரையும் ஏற்படுத்தி ஒரு தனி ராஜாவாக இருக்கும் பொழுது, யதிராஜன் அப்படின்னு இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சீர்திருத்தம் சமூகத்துல உலகத்துல. அப்போ அதுக்கு அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு. சமகாலம் அதான் எடுத்த அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு. எல்லாரும் எதிர்ப்பு, ராஜாவும் எதிர்ப்பு, பிரஜைகளும் எதிர்ப்பு, பிராமணாலும் எதிர்ப்பு, ஸ்வஜனங்களும் எதிர்ப்பு. இவ்வளவு எதிர்ப்புல அவர் தன் காரியத்தை சாதிச்ச முதல் எதிர்ப்பு அவர் பத்னியே. முதல் எதிர்ப்பு அவர் பத்னியே. ராஜா கிருமிகண்ட ராஜா வரையலாம் அவ்வளவு எதிர்ப்பையும் தாங்கிண்டு ராமரை போல இளைய பெருமாளை போல மூர்ச்சை அடைஞ்சிடாம பிரம்மாஸ்திரத்துல மூர்ச்சை அடைஞ்சுட்டார் பெருமாளே. ஆனா மூர்ச்சை அடைஞ்சுடாம யாரையும் விரோதம் பண்ணிக்காம அவருடைய திக்விஜயம் அவ்வளவு எதிர்ப்பையும் தாங்கினார். அவருக்கு விஷம் கொடுக்கிற அளவுக்கு, கண்ணை புடுங்கிற அளவுக்கு எதிர்ப்பு. அவர் கண்ணை புடுங்கு, விஷம் கொடு, ஊரை விட்டு துரத்த, கடத்த, தமிழ்நாட்டிலே நீ இருக்க கூடாது. அவ்வளவு எதிர்ப்பையும் அபயத்தோட மந்தகாசத்தோட எதிர்ப்புக்கு எதிர்ப்பு காட்டாம ஏமாந்துடாம, எதிர்ப்புக்கு எதிர்ப்பு காட்டலேன்னா அதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறதுனா எப்படியாவது போய் தொலையட்டும் அப்படின்னு தோணினால் அவதார புருஷர் இல்லை. அவர் அவதாரமே அதுக்காது. இன்னைக்கு 1000 வருஷம் ஆகி ராமானுஜான்னு சொல்றோமே, இன்னைக்கு சொல்றோமே, எந்த எதிர்ப்பும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. அவர் எதுக்காக வந்தாரோ அதை காமிச்சுட்டார். காமிச்சுட்டதை இப்ப பிடிச்சுட்டான். இன்னி வரையில ராமானுஜான்னு சொல்றோம். இன்னைக்கு நடக்கிறது போயிட்டார். இது அவருடைய நிகழ்காலம். அப்புறம் பிற்காலம், இன்னி வரையில இந்த பிற்காலம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் என்னென்னவோ சொல்லிட்டு உட்காந்து இருந்தது இல்லையா. ஜெகன் மித்யானது ஒன்றும் இல்லை, ஜெகத் சத்தியம் அசத்தியம் ரெண்டும் சொல்லலான்னு இல்லை, ஜெகத் சூன்யம் தான். அதுக்கு அது எல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு கடைசியில ஒருத்தர் சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு பேசினவர் ஜகத்து மிச்சே, ஜகத்து மிச்சே, ஜகத்து மிச்சேன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, விவகாரத்துல சத்தியமா இருக்கட்டும்,
நான் மித்தியன்னு சொல்லல, விவகார சத்தியம்தான். அப்ப பிரம்மன் தான் சத்தியம், பிரம்மத்துக்கு நாம ரூபங்கள்லாம் இருக்கிறதுங்கிறது சத்தியம்தான் அப்படின்னு நல்ல வேளையா இந்த வழி திரும்பினதான். அப்புறம் அதுல பிற்கால ராமானுஜருக்கு முற்காலத்து அத்வைத்தம், பிற்காலத்து அத்வைத்தம். அது ராமானுஜருக்கு பிறகு ராமானுஜருடைய கொள்கைகள் எல்லாம் இவா ஏத்துண்டு அத்வைதத்துல இருந்துண்டே, ஆனா கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவமகம் நஜானே, கிருஷ்ணனை காட்டிலும் பரவஸ்து இல்லை, தத்துவம் இல்லை என்று ஜெகத் சத்தியம் அசத்தியம் வா நேதரேதி மதிர்மமே ஸ்ரீ கிருஷ்ண சரணாம் போஜம் சத்தியமேவ விஜானதாம் அப்படின்னு. அப்புறம் பிற்காலத்துல வந்த அத்வைதாச்சாரியால் எல்லாரும் பிற்காலத்துல வந்த அபய தீட்சிதர், ஸ்ரீதர சுவாமிகள், ஒரு பஜன சம்பிரதாயத்தில் இருந்த போதேந்திராள், பண்டரிபுரத்தில் இருந்த நாமதேவர், துகாராம், ஞானேஸ்வரர், எல்லாரும் அத்வைத சித்தாந்தம் தான். ஆனா பாண்டுரங்கன் தான் சத்தியம். அப்புறம் அந்த சம்பிரதாயத்தில் இருந்த புரந்தரதாசர், விஜயதாசர், கனகதாசர், ராகவேந்திர சுவாமிகள் எல்லாரும் நம் ராமானுஜனுக்கு பிறகு பக்தி சித்தாந்தம் அப்படியே எல்லாம் மாறிட்டு பாருங்க, உலகமே மாறுது இப்போ. அடுத்தது பக்தி சித்தாந்தம் அத்தனை பேர்களும். அப்புறம் வட இந்தியாவில் கிருஷ்ண சைதன்யர், எங்க பார்த்தாலும் நாம கீர்த்தனம், அர்ச்சாவதாரம், அந்த தேசத்து பாஷையில பஜனை, பூஜா பத்ததி. அர்ச்சாவதாரம் பூரி ஜெகநாதம், பஜனை ஹரே, உலகம் பூரா இன்னைக்கு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. யார் போட்ட விதைன்னா நம் ராமானுஜன் போட்ட விதை. நம் ராமானுஜன் தான் வைஷ்ணவத்தை அப்படி கலப்பி விட்டார். கலப்பி விட்டா அங்கங்க அவாவாளுக்கு மூல குரு ஒண்ணு சொல்லுவா. சொன்ன போதிலும் இந்திய வரலாற பார்த்தா ராமானுஜருக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, சமகாலத்துல என்ன பாடுபட்டார், பிற்காலம் என்ன ஆச்சுன்னு வரலாறு நீ பார்த்தியா. ஆனால் ராமானுஜன் தான் மூலம்னு தெரியும். எது அர்ச்சாவதாரம். இந்த அர்ச்சாவதாரத்துல இப்ப குருவாயூரப்பன் பிரசாதம் கொடுத்தா நமக்கு, குருவாயூர் போயிருக்காரா ராமானுஜார், எனக்கு தேவையில்லையே, எனக்கு தேவையில்லையே. ஏன்னா அர்ச்சாவதாரம்னு உன்னை காண்பிச்சதே நம்ம ராமானுஜன் தானே, நம்ம ராமானுஜன் தானே. அதுல குருவாயூர்ப்பன் சேர மாட்டாரா, பூரி ஜெகநாதன் சேர மாட்டாரா, பண்டரிநாதன் சேர மாட்டாரா? ஆழ்வார்கள் சேர்க்கலைன்னு அர்த்தம் இல்ல. அர்ச்சாவதாரம்னு எப்போ உனக்கு அர்ச்சாவதாரம்னு ஒண்ணு காண்பிச்சு இந்த கோவில ஆசையை உன்னுடைய பிரதேச பாஷையில பாடலாம் அப்படின்னு சொல்லி உச்சாவச்சைன்னு பாகவதத்துல பிரமாணம் இருக்கு. பிரதேச பாஷைகள்லயே கீர்த்தனங்களை பாடி, பஜனோத்சவங்களே பண்ணி ஆடி பாடி கழித்து கூத்தாடி எம்பெருமானுக்கு உற்சவாதிகள்லாம் கண்டருளி பிரசாதங்கள்லாம் போட்டு பக்தாளுக்கெல்லாம் எல்லாம் வைஷ்ணவ தர்மம், பக்தாளெல்லாம் விநியோகம் பண்ணி எல்லாரும் அடியேன் தாசன் அப்படின்னு சொல்ல வச்சு அவ்வளவு பேர்களையும் வினயம், பிரேம, பரஸ்பரம் பிரேம, வினயம், ஆண் பெண் எல்லாரும் பக்தி பண்ணலாம், சின்ன குழந்தைகள்லாம் பக்தி பண்ணலாம், சண்டாளனே கிடையாது, ஹரிஜனம் அத்தனை பேர்களும் பகவான் இடத்துல பக்தி பண்ணலாம் அப்படின்னு அவர் காட்டின ஒரு புரட்சி இன்னி வரையிலும் அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு போறது. இவ்வளவு வைஷ்ணவ சித்தாந்தங்களும் விஷ்ணு பக்தி சிவபக்தியா தான் இருக்கட்டும், பக்தி மார்க்கங்கிறத ஒண்ணு காண்பிச்சு இத்தனை பேர்களும் அவரவர்கள் அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கும்படி இப்படி இந்தியாவை, பாரத தேசத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்தையே இப்போ நாம் போகிற இந்த மதுரமான மார்க்கத்தை காண்பிச்சுட்டார் இல்லையா. இதெல்லாம் இல்லாம நமக்கு என்ன யோகத்துல உட்கார முடியுமா, யாகம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, இல்ல பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யான்னு உட்காந்துருக்க முடியுமா? நமக்கு சொந்தம் பஜனை தானே, பஜனை தானே. இந்த பஜனையைத்தான் அவர் திருக்கோட்டியூர்ல மாளிகை மேல ஏறி நின்று எல்லாரும் கத்துங்கோ ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணந்திர பக்தியை அப்படின்னு அள்ளி கொடுத்தார். அப்புறம் பக்தானா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் அவரவர்கள். ராமகிருஷ்ண ஹரி, விட்டல் ஹரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கு நடக்கிற ஒரு பக்தி மார்க்கம், எந்த ஒரு பக்தி மார்க்கத்துல நாம் போக முடியறதோ, பக்தி மார்க்கத்துல போறதுனாலேயே நம்ம தன்யனாக நினைக்கிறோமோ, அதனால
அவ்வளவு யோக மார்க்கம், கர்ம மார்க்கம், வேதாந்த மார்க்கம், சந்நியாச மார்க்கம்னு திணறின்ற ஒரு பீரியடு. லொடன்னு கர்மாவையே பண்ணி மொட்டதிலேயே அடிச்சுண்டு காஷாயத்தை கட்டிண்டு பிச்சை வாங்கி சாப்பிட்டு இதே போயிட்டு இருந்த ஒரு பீரியடு. அந்த பீரியடை மாத்தி எல்லாம் பகவான் எங்க இருக்காருன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்காருடா, திருமலையில இருக்கார் என்று காண்பிச்ச ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி எல்லாம் எடுத்து காண்பிச்சு ஈடுபடுத்தி இப்படி பெரிய புரட்சி. வேதாந்தத்தை காப்பாற்றணும், சித்தாந்தத்தை காப்பாற்றணும், ரெண்டு ஏற்படுத்தி அதுக்கு தகுந்த ஆச்சாரியர்களை உட்கார வச்சு அவர் தன்னுடைய வாழ்நாட்கள்ல ஒரு பண்ணின ஒரு பெரிய பிரகாசம் இன்னைக்கும் மங்கள. இதெல்லாம் தியானம் பண்ணி சிந்தனை பண்ணி நம்ம ராமானுஜனை நினைச்சு பார்த்தாதான் அது புரியுமே தவிர இல்லாத போனா புரியாது. அதனால எல்லாருக்கும் ஆரம்பமா இருக்கிற பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படிங்கிற சுவாமி நம்மாழ்வார் ஒரு பெரிய அவதார புருஷர் வருவார் என்று அதை எதிர்பார்த்துட்டு இருந்தார். அவர் வரப்போறார்னே பூர்வாச்சாரியர்களை எதிர்பார்த்ததுனால இவருக்கு பவிஷ்யத் ஆச்சாரியர் அப்படின்னு பெயர். போலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதர கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம். பாகவதாள் நர்த்தனம் ஆடுறதான் பார்க்கணும். தெருவில் பாகவதாள்லாம் சேர்ந்து ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகின்னோ ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜாயத்தின்னா 100 பேர் 1000 பேர் குதின்னு குதிக்கணும். அதை பார்க்கறதே ஆனந்தம். நம்மாழ்வார் ஆசைப்படுறார். இங்கேன்னு மட்டும் இல்லை, அவர் ஒரு இடத்துக்கும் வரதில்லை, புளியமத்தில் தான் உட்காந்துருக்கான்னு சொல்றாளே தவிர அவர் திருமோகூர் பாசுரத்துல தொண்டீர் வம்மின் எல்லாரும் வாங்க கோவிலை வலம் வந்து இங்க ஆடுவோம் கூத்தே அப்படி. திருமோகூர் காளமேக பெருமாளை பார்த்து அந்த அழகான வயல்வெளி அங்க இருக்கக்கூடிய திருக்குளம் இந்த பெருமாளை சுத்தி வந்தா இந்த கோவில ஒரு வலம் வந்துன்னா அந்த வலம்